ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு சிக்கன் நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் அது வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து தனியாத்தூள் இல்லைனா மிளகாத்தூளாக தனித்தனியாக இருந்தால் கூட நீங்கள் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முட்டை இருந்ததுன்னா முட்டையை வந்து உடச்சி விட்டுக்கலாம். முட்டை சேர்த்தனா கொஞ்சம் பஃபியாக நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு நான் வந்து கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது வந்து நல்லா க்ரஷ் பண்ணி கடைசியாக சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு கஸ்தூரி மெத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பிஞ்சு வந்து சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். கஸ்தூரி மேத்தி சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடைசியாக வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம வந்து சின்ன கடாயில் தான் பொரிக்க போகிறோம். ஏன்னா அந்த பொரிச்ச எண்ணெய் வந்து நம்ம குழம்புக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் திட்டமாக ஊற்றியே ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நிறையா எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. திட்டமாக ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. ஒரு 20 நிமிஷம் கிட்ட நான் ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்தேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பீஸாக நம்ம தனித்தனியாக போடுவோம். மொத்தமாக சேர்த்து போடாதீங்க. இது மாதிரி தனித்தனியாக விடுங்க. அப்போ தான் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். இந்த மெஷர்மெண்ட்லேயே போடுங்க. உங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் உதிராமல் கரெக்டாக கிடைக்கும். இப்படியும் நீங்கள் வந்து மசாலாலாம் வேணான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக சிக்கன் 65 தூள் வாங்கிட்டு வந்து அதை கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுங்க. சிக்கன் 65 தூள் இல்லைன்னா கூட இந்த மசாலா நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து மசாலாலாம் உதிராமல் நல்லா அந்த சிக்கனோடையே நல்லா ஒட்டி நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம திருப்பி விட்டு அப்படியே ஃபுல்லாக வேக விட வேண்டியதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகுன மாதிரி ஆகிடும். அப்புறம் உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயோடு வடிகட்டி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலாலாம் எதுவுமே உதிராமல் எண்ணெயும் நம்ம சிக்கனும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இந்த கருவேப்பிலை இந்த கஸ்தூரி மேத்திலாம் போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரியே ஒவ்வொரு பேட்சாக வந்து போட்டு நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியதான். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்துட்டு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் குழம்புக்கு கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் கொஞ்சமாக ஊற்றி பொரிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வந்து சிக்கன் 65 வந்து போட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.